தொடர்ந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். முற்றிலுமாக மகிழ்ச்சியான செய்தி 2026 தேர்தலுக்கு பின்பு எங்களுக்கு கிடைக்கும், தமிழக மக்களுக்கு கிடைக்கும். ஏன்னா தமிழக மக்கள் எப்பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படின்னு நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா சத்தம் இல்லாமல் பால் விலையை ஏற்றி இருக்கிறார்கள். பால் விலையில மில்லிய குறைச்சிருக்காங்க. டாஸ்மாக்ல மில்லி ஏத்துவாங்க, பாலில மில்லிய குறைப்பாங்க. அதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சி. அதனால இன்னைக்கு எல்லா விதத்திலும் மக்கள் மிகுந்த மன வருத்தத்தோடு இருக்கிறார்கள். அதனால ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணியாகத்தான் இருக்குது. இன்னைக்கு பாமக இணைந்ததற்கு பின்பு கூடுதல் பலம் பெற்றிருக்கிறது. இதே போல பல கூடுதல் பலங்களை நாங்கள் பெறுவோம். அதனால இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி அவர்கள் பழனிசாமி அவர்கள் சொன்னதை போல நிச்சயமாக புதிய கட்சிகள் இணையும். இன்னைக்கு பழனிசாமியும் ராமனும் சேர்ந்திருக்கிறார்கள். முருகனுக்கு நல்ல தீர்ப்பு கிடைத்திருக்கிறது திருப்பரங்குன்றத்துல. ஆக வழக்காடு மன்றத்திலும் எங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைத்திருக்கிறது. வழக்கமான மக்களிடம் நல்ல தீர்ப்பு கிடைக்கும். ஒட்டுமொத்தமான நல்ல தீர்ப்பு எங்களுக்கு கிடைக்கும் என்பது எனது கருத்து. பாமக கூட்டணிக்கு வந்திருக்கதா சொல்றீங்க. ஆனா ஒன்றுபட்ட பாமக வரல. ஒரு பக்கம் ராமதாஸ் அவர்கள் ஒரு அணியா இருக்கிறாங்க. அவர்கள் கூட அந்த பேச்சுவார்த்தை எப்படி இருக்குது? ஒன்றுபட்ட பாமக இல்ல, அதுல நான் கருத்து சொல்ல விரும்பல. பாட்டாளி மக்கள் கட்சி எங்களோடு வந்திருக்கிறது. உட்கட்சி பிரச்சனையை பற்றி நான் பேச விரும்பல. அது அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். பொங்கல் நடிப்பா 3000 இல்ல, இந்த 3000 பாண்டிச்சேரியில கூட கொடுத்தோம். ஆனா அது டிபிடி என்ற அவர்களோட வங்கி கணக்குல செலுத்திட்டா பரவாயில்ல. இது மக்களை நிக்க வச்சு நான் கொடுக்கறேன் பாரு அப்படின்னு கொடுத்து, இப்ப இந்த லேப்டாப்ல பாருங்க, குழந்தைங்க அதை எடுத்துட்டு போக முடியல. எல்லா இடத்துலயும் படத்தை ஒட்டி இளைஞர்கள் ஒரு லேப்டாப்பை மரியாதை எடுத்துட்டு போக முடியுதா? எல்லாத்துலயும் அவங்க படத்தை ஒட்டி இது இலவச லேப்டாப் தான் அவங்க எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு செய்யற அளவுக்கு செய்யணுமா? இப்போ பாண்டிச்சேரியில கூட நாங்க கொடுத்தோம். ஆனா அட்டையில கொடுத்துட்டு உள்ள ஒண்ணும் அப்படி கொடுக்கல. ஏன் இதை சொல்றேன்னா, இந்த அளவிற்கு எல்லாத்துலயும் முகத்தை பதிக்கணும்னு நினைச்சா ஒரு இளைஞர்கள் நாகரிகமாக அதை எடுத்துட்டு போக வேண்டியது தானே. ஆக இவங்க எல்லா இடத்துலயும் படத்தை இன்னைக்கு கூட அப்படிதான் தூய்மை பணியாளர்களுக்கு சாப்பாடு கொடுக்கறாங்க. அதுல ஒரு முகம் இவங்க தான் சொன்னாங்க. மத்தவங்க ஸ்டிக்கர் ஒட்டிடுறாங்க. ஸ்டிக்கர் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் 150 நாடுகளுக்கு வேக்சின் கொடுத்தார். அதுல அவர் படம் வந்தது உடனே அதுக்கு கொடுக்கலாமான்னு கேட்டீங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் படத்தை ஒட்டி வைக்கிறீங்க. அது மக்கள் வரிப்பணம் என்பது எல்லாருக்குமே தெரியும். பால் விலை ஏற்றப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு முதலமைச்சர் சொல்றாரு அவதூறு சாபம். ஆமா, நீங்க அவதூறு செய்து கொண்டிருந்தால் அவதூறா தான் சொல்லுவார் அவர். அமித்ஷா அவர்கள் இன்னைக்கு அமித்ஷா அவர்களை பார்த்து அரண்டு இருக்கிறார்கள். எப்ப பார்த்தாலும் அமித்ஷா, உதயநிதி பேசினாலும் அமித்ஷா, முதலமைச்சர் பேசினாலும் அமித்ஷா, சேகர் பாபு அமித்ஷா, அவங்க எல்லாம் அமித்ஷா பார்த்து பயப்படுறாங்க. சேகர் பாபுக்கு எங்களை பார்த்தாலே பயம் வந்துருது, டென்ஷன் ஆயிடுறாரு. எங்களை பார்த்தாலே ஐயோ இவங்க எல்லாம் கோயிலுக்கு வர்றாங்களேன்னு டென்ஷன் ஆயிடுறாரு. அதனால நிச்சயமா ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம். நிச்சயமாக இந்த மகிழ்ச்சியான சூழ்நிலை 2026 தேர்தல் வரையும், தேர்தல் நிறைவடைந்த பிறகும் ஜார்ஜ் கோட்டைக்கு போகும் வரை தொடரும். அதாவது கூட்டணி அமைஞ்சிருச்சேன்னு சொல்றவங்க தான் யதார்த்தமாக அதிகாரப்பூர்வமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற கட்சிகள் என்று நாங்க கூட்டணி வைத்திருக்கிறோம். உட்கட்சி லெவலில் நான் கேட்கிறேன், காங்கிரஸ்ல என்ன முழுமை அடைஞ்சிருக்கா மாதிரி இருந்து மாணிக் தாக்கூர் எங்க இருக்கிறாரு, சகோதரி ஜோதிமணி எங்க இருக்கிறாங்க, செல்வ பெருந்தகை எங்க இருக்கிறாரு? அதே பிரச்சனை எல்லாம் எங்களுக்கு இல்ல. நாங்க வெளியே முழுமையா தெரிஞ்சா கூட அது தெரியுது. இங்க அப்படி இல்ல, தெரியாம உள்ளுக்குள்ள புழுங்கி கொண்டே இருக்கிறார்கள். காங்கிரஸ் இப்ப திமுக கூட இருக்குமா இல்லையா நமக்கு தெரியாது. அண்ணன் திருமாவளவன் உள்ள இருக்காரான்னு தெரியாது. நாங்க யார் இருக்கிறோமோ அது தெரியுது. அதனால நிச்சயமாக நாங்கள் பலமாக இருக்கிறோம். அவங்க பலமாக இருக்கிற மாதிரி பலவீனமாக இருக்கிறார்கள் என்பதுதான் எனது கருத்து. அதனால எப்ப பார்த்தாலும் அமித்ஷாவே ஞாபகத்துக்கு வந்துட்டு இருக்காரு. அது இன்னும் கால அவகாசம் இருக்குது, என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பாக்கலாம். அமமுக ஓபிஎஸ் அவங்க எல்லாம் உங்க கூட்டணியில தான் இருந்தாங்க, இப்ப அவங்க விலகி இருக்காங்க. அதாவது இப்ப ஒன்றொன்றா அது எல்லாத்துக்கும் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சேர்ந்து முடிவு செய்வார்கள். இப்ப பாமகவும் சேர்ந்து இருக்கிறது. அதனால சகோதரர் ராமதாஸ் அவர்களும் முடிவு அந்தந்த கட்சி தலைவர்கள் எல்லாம் இணைந்து பணியாற்றுவார்கள். நாங்கள் தொண்டர்கள் அவர்கள் என்ன சொல்வார்களோ அதை நாங்கள்
முன்னெடுத்து செய்வோம். இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் டெல்லி போறாரு, அமித்ஷா அவர்கள் சந்திக்க என்ன மாதிரியான விஷயங்கள் இல்ல இனிமே அடிக்கடி போவாங்க, அடிக்கடி சந்திப்புகள் இருக்கும். இதுல என்ன விசேஷம்? அதனால நிச்சயமா அடிக்கடி டெல்லிக்கு போவார்கள். டெல்லி தலைவர்கள் தமிழகத்திற்கு வருவார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் இண்டி கூட்டணி வெள்ளவெளத்து போவார்கள். அதான் வருங்கால திட்டமா இருக்கு. கன்னியாகுமரி வருவதா அப்படி ஒரு செய்தி வந்திருக்கு, அதிகாரப்பூர்வ செய்தி வந்தோன்னு சொல்றேன் நான். நன்றி தம்பிங்களா.